இங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நடுராத்திரியில ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் கூட சத்தமே வராத மாதிரி வாயில கைய வச்சு மூடிட்டு யாரோ ஒரு 6 பேரோட முகத்தை மறைச்ச மாதிரி முகமுடி எல்லாம் போட்டு விட்டு வித்தியாசமான பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவும் அவர் கூட இருக்கிறவரோ என்னதான் நடக்குதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்க அமைதியா இருக்க சொல்லுவாங்க. சரின்னு இவங்களும் அமைதியா இருந்தாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த 6 பேரோட முகத்தை மூடி இருந்த முகமூடி எடுத்துட்டு பார்த்தா கண்ணெல்லாம் பூ விழுந்த மாதிரி முகம் முழுக்கவே நோய் வந்தவங்க மாதிரி இருக்கு. அப்பன்னு பார்த்தா அங்க இருந்த பூசாரிமே எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறதுக்கு பதில் அவரோட கையை எடுத்துக்கிறாரு. அவரோட கையில இருந்து ரத்தமுமே வர ஆரம்பிக்குது. இப்ப உடனே அந்த 6 பேருமே ஏதோ வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உடனே அந்த 6 பேருக்கும் தங்கத்தாலான நகையெல்லாம் போட்டு விட்டு குழிக்குள்ள தள்ளி உயிரோடவே மண்ணை போட்டு புதைச்சிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் அவர் கூட இருக்கிறவர் அந்த நகையில எப்படியாச்சும் கொள்ளையடிச்சு ஆகணும்னு புதைச்சவங்களை தூண்டி நகை எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா சடங்கெல்லாம் பண்ணி புதைச்சதால ஏதாச்சும் ஒரு காவு கொடுக்கணும்ன்றக்காக எதுக்காக அவங்க அந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னே தெரியாம ஒரு கோழியை அறுத்து பலி கொடுத்துறாங்க. இப்ப புதைச்சவங்க எல்லாருமே ஜாம்பியா மாதிரி வெளியே வந்து இவங்க 2 பேரையுமே கடிச்சதால இவங்களும் இப்ப ஜாம்பியாவே மாறிடுறாங்க.